ஒன்று கேட்குறேன். இப்போ நான் தான் உங்களோட ஹெட்டு. இத்தனை வருஷமாக நான் சொல்லாத ஒரு உண்மையை, அதுவும் நான் வந்து ரொம்ப திருடி அடிமையாக வச்சுருக்கிற நாட்டில் வந்து சொல்லுவேண்ணா. அப்படியே சொன்னாலும் நான் வந்து என்கிட்ட தான் ஆக்சுவலாக நான் வந்து கேட்டிருக்கிற பணம் வந்து இந்த உலகத்தில் யார்ட்டையுமே கிடையாது. அவனுங்கள்ட்டையும் மிஞ்சி போனால் என்ன ஒரு ஒரு 10,000 ட்ரில்லியன் இருக்கலாம். மேபி 10,000 கூட இருக்காது. ஆமாம், மேபி 10,000 5,000 ட்ரில்லியன் இருக்கலாம். ஆனால் நான் கேட்டிருக்கிறது வந்து பில்லியனு, ஜில்லியனு, கஜிலியனு, அது மேலே அப்படி போயிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். டெய்லி அவங்க ஒவ்வொரு பிளாட்டாக வச்சு என் பணத்தெல்லாம் திட்டத்தட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீ இவ்வளோ தரணும்னு நான் சொல்லி கேட்டுட்ருக்கேன். இப்போ என்ன சொல்கிறானோ, நான் வந்து இந்த பணத்தை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு சிவாஜி படத்தில் வர மாதிரி ஒரு கதையை எழுதி இங்கே வந்து இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த கேஸ் ஒன்று வரணுன்னு நினச்சி அதை நான் ஜெயிச்சிட்டேன். மக்களெல்லாம் திருப்பி ஒரு வாரம் க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டெல்லாம் க்ராஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பணத்தை வந்து இங்கே வாங்கிக்கிட்டு நான் இங்கேருந்து ஓடிட்டேன் அப்படிங்கிறானோ. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏண்டா, எனக்கு தான் அவ்வளோ பணம் இருக்குது. ஒன்று நான் வேறு எவனோ ஒருத்தனை விட்டு இதை பண்ணுவேன். அப்படியே பண்ணனாலும் எல்லா உண்மையும் சொல்ல மாட்டேன். நான் இப்பயும் அதான் சொல்லுவேன், திரும்பவும் அதான் சொல்லுவேன். என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ இது இருக்கும்போது எதுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்? எனக்கு தான் பொம்பளைங்க வீக்னஸ்ஸு, அவங்க தான் பூட்டி கொடுக்குறானோ, பணமும் கொடுக்குறானோ, நான் எதுக்கு முதுகில் குத்தணும்? கிறுக்கு மாதிரி கதை எழுதுறானோ. ஆனால் ஃபஸ்ட்டு டிவியில் வந்து நீங்கள் கெட்டவன், அப்போ தான் அவங்க பண்ண எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி காட்டினா நீங்கள் அதான் நம்புவீங்க. அதனால தான் நான் எல்லாத்தையுமே இப்போ சொல்லிடுறேன். எனக்கு தான் அவ்வளோ பணம் இருக்குது. அந்த பணத்தை நான் அப்படியே எடுத்துகிட்டு நான் பாட்டு எங்கேயோ உட்காந்து கை கால் ஆட்டிட்டு லண்டனோ யூகேவோ இல்லை யூஎஸோ இல்லை அப்படியே இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய்ட்டு உட்காந்துட்டு இல்லை ஒரு தனியாக ஒரு நாட்டையே வாங்கிட்டு ஒரு நாடு க்ரியேட் பண்ணிட்டு நான் மட்டும் போயிருப்பேன். எனக்கு என்ன மாதிரி இருக்குது, நான் இங்கே வந்து உட்காந்து 90% மக்களை காப்பாற்றணும், கவர்மெண்ட்டை மாற்றணும், கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் இலுமினாட்டிலாம் இருக்கானோ, அவனுங்களாம் கே அப்புறம் இந்த உலகம் அழிய போகுது, உலகம் அழிஞ்சிட்ருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் எடுத்துக்கோங்க. பெங்களூரில் சொட்டர் இல்லாமல் சுற்ற முடியாது. இப்போல்லாம் அங்கே வெயில் கண்ணாமன்னு முடியுது. மரத்தை வெட்டினா இது வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா மரம் தான் நிழல் கொடுக்குது. நிழல் வந்து அதிகமாக இருக்க வெப்பம் குறையும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா மரத்தையும் வெட்டிட்டோம். அதனால் நிழல் எங்கேயுமே இல்லை. நிழல் இல்லை அப்படின்னா வெப்பம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். மேபி நம்ம வந்து எல்லாத்தையுமே விலை நிலமாக மாற்றிட்டுருக்கோம். வீடு, பிளாட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கானோ, எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கானோ, கண்ணை அப்படின்னா அழிச்சிக்கிட்டு இருக்கானோ. ஒரு அதாவது எங்கே போகணும், என்ன பண்ணணும், எந்த ஒரு புரிதலுமே இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல வேலை கிடச்சது, படிக்கணும், படிக்கிறோம். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு இங்கேயோ போய் உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு இங்கேயோ காசு வாங்குதான், ஏதோ ஒன்று பண்ணுறோமா, சாட்டர்டே நைட் ஆனால் சரக்கு அடித்தோமா, படத்துக்கு போனோமா. இது ஃப்ரீடமே கிடையாது. நம்மளெல்லாம் வந்து அதாவது நம்மளை பிரித்து வச்சுருக்கணும். வேணும்னே பிரித்து வச்சுருக்கணும். ஏற்றத்தாழ்வுகளை அது உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ ஆசைகள் வந்து அதிகமாகும். இப்போ விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்காரு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதேமாரி இப்போ ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறோம், உடனே வீடு கட்டியிருப்பான், உடனே கார் வாங்கியிருப்பான், உடனே அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவன் பொண்டாட்டி அவன் 10 லட்சத்துக்கு செயின் வாங்கி போட்டிருப்பான், இல்லை ஏதோ ஒன்று வாங்கி போட்டிருப்பான். அப்படிங்கும்போது நம்மளால் அதை பண்ண முடியல. அப்படிங்கும்போது அது வந்து அந்த ஒரு வித ஒரு ஆசையை க்ரியேட் பண்ணும். அந்த ஆசையை க்ரியேட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்போ இலுமினாட்டி ஒருத்தவனுங்க வந்து நான் உனக்கு பணம் தரேன், சைலண்ட்டாக அதை பண்ணிவிடு, ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சிரு அப்படின்னா செஞ்சிருவோம். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் திருட மாட்டானுங்க. திருடாமல் இருப்பானுங்க, ஒழுக்கமாக இருப்பானுங்க, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட மாட்டானுங்க. இந்த மாதிரி இந்த எல்லாமே காரணமே இந்த கவர்மெண்ட்டு தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் இருக்குது. அதேமாரி நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுறானோ. இப்போ ஏகப்பட்ட எல்லா இதுவுமே பிரச்சனையாக தான் இருக்குது. படித்தவனுக்கும் வேலை கிடைக்கல, அது மாதிரி படிக்காதவனுக்கும் வேலை இல்லை. ஐயோ, உலகம் அழிஞ்சிட்ருக்கு.
எங்கே பார்த்தாலும் கேன்சரு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் அட்டாக்கு. அவங்க வந்து கேன்சருக்கு மருந்து இருக்குது, அவங்கள்ட்ட ஹெச்ஐவிக்கு மருந்து இருக்குது, இருக்கிற எல்லாத்துக்குமே மருந்து வச்சுருக்கணும். ஆனால் வேணும்னே கேன்சருக்கு மருந்து இல்லாமல், அதாவது மருந்தை வந்து வெளில விடாமல் மக்களை வந்து வேணும்னே கேன்சர் க்ரியேட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கான மாத்திரை கீத்திரலாம் அவனுக்கு தான் கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொடுத்து விற்று காசு ஆக்கணும். எல்லாத்தையுமே காசு ஆக்கி காசுன்னு போனாலும் அந்த காசு ஒன்று வச்சு தான் நம்மளெல்லாம் வந்து ஆட்டி படைக்கணும். என்ன சொல்லதுனே தெரில. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா. நீங்கள் வீழ்ச்சிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன சொல்லதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அவருக்கும் தெரியும். கேட்டால் நான் வந்து ஒரு ரிவர்ஸ் பிளான் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இன்டர்நெட்டெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு இதெல்லாம் இவனுங்களெல்லாம் அழிச்சிட்டு அங்கேருந்து வர பணத்தை நான் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கும் பேங்க்கை போட்டு இங்கே இந்தியாவில் ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது, ஐசிஐசியில் இருக்குது, ஒரு 4-5 இதில் இருக்குது எங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில். இதில் தான் பணம் வந்தால் வரும். நான் ஆனால் கேட்டிருக்கேன், என்னோடய 4 ஜென்ரல்ஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் வேணும். அதாவது அவங்க சொல்கிற பேங்க்லேயுமே எனக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி எனக்கு போடுங்கன்ட்டுருக்கேன். ஸோ இருக்குது. இருந்தாலும் இப்போ இன்டர்நெட்டெல்லாம் ஷட் டவுன் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் தான் ஆகும். நான் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், என் வீடியோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என் வீடியோ மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா டேட்டாவுமே பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டும் தான், பேங்க்கும் தான், எல்லாமே. எதுவுமே வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வைங்க. அதேமாரி இந்த போராட்டம் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னது என்னென்னா, இந்த ஜூஸு, இந்த இல்லுமினாட்டி இவனுங்களெல்லாம் பிடிச்சா மட்டும்தான், உயிரோடு பிடிச்சா மட்டும்தான் உண்மைன்னுங்கிறது தெரியும். அவனுங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டானுங்கன்னா அது ஒரு மாதிரி தப்பாக தெரியும். நாங்களே வந்து அங்கே நல்லவனுங்களை போட்டுட்டு கெட்டவனுங்களை விட்டுட்டோம்மானோ, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவனுங்களை பார்த்து அவனுங்களை வந்து இந்த பொய்யை கண்டுபிடிக்கிற அந்த அப்புறம் வந்து சூனியத்தில் உள்ளே புந்து அவனுங்க மண்டையில் என்ன நினைக்கிறானுங்கன்னு பார்க்குறது, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சொல்லலான்னு இருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் அவனுங்க உடைக்கலாம், எல்லாத்தையும் அவனுங்களை பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன், நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லலான்னு பார்க்குறானோ. நீங்கள் விழித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான்.